அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 27/5/2024 வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கள் கிழமை. சதுர்த்தி திதி சாயங்காலம் 4:54 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி. அதே மாதிரியே பூராட நட்சத்திரம் மத்தியானம் காலையில் 10:13 வரை, அதற்கு மேல் உத்திராட நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10 12 வரை. நல்ல நேரம் 9:30 to 10, சாயங்காலம் 4:30 to 5. இந்த சந்திராஷ்டிரமம் எப்படின்னா சாயங்காலம் 4:05 வரை ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய சட்டையின் நிறம் வெள்ளை. அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை கலரு. சாப்பிட வேண்டியது உருளைக்கிழங்கு அல்லது பலாப்பழம் சாப்பிடலாம். இப்போது பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களோட சில 2-3 பாயிண்ட் சொன்னேன். இப்போது ஒரு 2-3 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அடுத்த இதுக்கு போகலாம். இப்போது இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்க மேக்சிமம் நடக்கும்போது கையை நல்லா வீசி, ஏதோ லெஃப்ட் ரைட்டு மிலிட்ரியில் போகிறவங்க மாதிரி கைகளை வீசி நடப்பாங்க. கால் கொஞ்சம் குட்டையாகவும் தடிமனாகவும் இருக்கும். அதே மாதிரி தோற்றம் நல்ல அழகான தோற்றம். இவங்களுக்கு ரகசியங்களை மறைக்க தெரியாது. ஓகே. அதே மாதிரி தாராள மனப்பான்மை, அதனால் ரொம்ப இறக்க குணம் கூட ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் பயந்த சுபாவம்தான். யாரையும் சீக்கிரம் நம்பிடுவாங்க. அதே மாதிரி கற்பனை உலகளை வசிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்டு, 2 மனசு இருக்கிறதுனால இப்போ மாது, ஜோதிடம், மாந்திரிகம் இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. அஜீரணம், வயிற்று கோளாறு போன்ற பிரச்சனைகள் தான் அடிக்கடி தொல்லை தரும். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், முதலில் மேசராசி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இது அருமையான காலகட்டம். இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அம்மாவோட ஆரோக்கியம், ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது. சாயங்காலத்துக்கு மேலே புதிய வாகனம் அதை டெலிவரி எடுக்கிறீங்க. கடவுள் பக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி சந்திராஷ்டிரம தினம் முடியக்கூடிய கட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய முயற்சிகள், விஐபியை சந்திக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இந்த ஃபைனான்ஸு மட்டும்தான் எப்பவும் செலவு, நம்ம வரவுக்கு மேலே செலவு இருந்துக்கிட்டு இருக்குது. பெரிய அளவில் கஷ்டமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது, நார்மலாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. பாஸ்டில் நடந்த நெகட்டிவ் நிகழ்ச்சிகளை எண்ணி மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்க ஓரளவு நிம்மதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு கூட கொஞ்சம் அமைதியாக, சுத்தமாக, நீட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நடந்ததை மறவுங்கள், நடக்கப் போவதை நினையுங்கள். அடுத்து கடகராசி. அம்மாவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் கிடைக்கிறது. வீட்டுக்கு சென்றாலே உங்களுக்கு டென்ஷன் வெளியே இருக்கும்போது ஹாயாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் தான் டென்ஷன் வருது, வீடு தான் சரியில்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை. உடல்நிலையே உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு படிக்கிறதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. பணப்பழக்க வழக்கங்கள் ஓரளவு ஒரு பெரிய இது இல்லை, அப்படி போய்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இந்த குழந்தைகளுக்கு கோல்டு, சளி, இருமல், ஜுரம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டி வருது. சென்று உடனே சரியாகிடுது. காதலியோட அது சிறு மனஸ்தாபம். அதே மாதிரி திருமணவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. பணம் எவ்வளோ வந்தால் கூட பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகிறது. அதே மாதிரி புதிய சிறிய தொழில் ஒன்றை ஆரம்பித்தால் என்னங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆமாம், மாணவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு படிப்பில் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் நல்லா எல்லாம் ஓரளவு சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் சின்ன பிரச்சனை அடிக்கடி அதை வரத்தான் செய்து அதே சரியாகிவிடும்.
அடுத்து துளாராசி. புதிய தொழில் முயற்சியில் வந்து ஈடுபடுறீங்க. கூல்ட்ரிங்க்ஸு, வாட்ரு, ஐஸ்கிரீம்ஸு, அந்த டீ, மில்க்கு இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் உள்ள எந்த பிஸ்னஸை செஞ்சாலும் நல்ல முன்னேற்றம். மாணவர்களை வந்து சங்கீதம், மியூசிக் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தால் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். மத்தியானத்திற்கு மேலே வந்து காரியங்கள்லாம் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. அடுத்து விருச்சிக ராசி. வரவும் செலவும் சரியாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. முக்கியமாக சுற்றத்தினர் ஒருவர் வராதது கொஞ்சம் கவலையாக இருந்துக்கிட்டு எதுக்கு வரலங்கிற மாதிரி. உத்தியோகத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. முஸ்லீம் நண்பர் ஒருத்தரோடு சேர்ந்து தொழில் பயணம்னு நினைக்கிறீங்க, நல்லது செய்யலாம். அடுத்து தனுசு ராசி. அலைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. கோல்டு, தலைவலி வந்து தொல்லையை கொடுக்கிறது. செலவு அதிகம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் நடக்கும் வாய்ப்பு வருகிறது. அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. கடல் கடந்த ஊரில் தொழில் தொடங்கும் சூழ்நிலை உருவாகிறது. அடுத்து மகர ராசி. மனைவியின் மூலம் புதிய செலவு, அதாவது நகை, துணிமணி எது எல்லாமும் வாங்கியிருக்கிறீங்க, அதாவது செலவு. சமையல் செய்ய வந்து லேட்டஸ்ட்டு டிசைனில் வந்து பாத்திர பண்டம் இந்த மாதிரிப்பட்டவங்க கூட நிறைய வாங்குறீங்க. சினிமா பாட்டு கேட்பதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவங்க நீங்கள். இன்றைய பொழுது சுமூகமாகவே போகிறது. அடுத்து கும்பராசி. வரவேண்டிய பாகி வந்து கரெக்டாக வந்துடுது. நல்ல வேலையாள் வந்து கிடைக்கிறாரு உங்களுக்கு. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல கூட நல்ல பேர் தான் கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஹார்ட் ஐட்டம் வந்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வர்றதுனால கடினமான ஐட்டங்களை சாப்பிட வேண்டாம். பர்டிகுலராக நான்வெஜ் ஐட்டங்கள் சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி வந்து ட்ரேடிங்கு அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து மீன ராசி. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று வர வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோக உயர்வு கூட வரலாம். நண்பர்களோட தொடர்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து குழப்பம் ஒன்றும் கிடையாது. பணவரவு கூட ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பப்போ திடீர்னு டென்ஷன் வந்துடுது. அது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க, அல்லது அடிக்கடி வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா இதுவும் டென்ஷன் எல்லாம் கம்மியாகிவிடும், குறைந்துவிடும். இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி முடிகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.